வணக்கம், வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே பிடி பிஆர்டிஇ எக்ஸாம் எழுதி சிவி வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க டீச்சர்ஸ்க்கான பதிவு தான் இது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ் மதுரையிலையும் சென்னையிலையும் உங்களுக்கு கேஸ் போட்டிருந்தாங்க. சென்னையில் இருக்க கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ ரீசன் சொல்லி நம்மளுக்கு அது முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஸோ சென்னையில் இருக்க எல்லா கேஸுமே பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஏன் இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரலை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மதுரையில் கேஸ் போட்டிருக்காங்க. மதுரையில் கேஸ் போட்டது இன்னும் டிஸ்போஸ் பண்ணலை. அதனால தான் நம்மளுக்கு இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட்டு போடாமல் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கேயும் கூட டைம் இன்னும் சொல்லாமே அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அங்கே கேஸ் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் இப்போ டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேப்பர்லலாம் நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். ஒரு சேலம் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் இல்லாத ஸ்கூல்களுக்கு டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே புகார் கொடுத்தனால அவங்க பார்த்திங்கன்னா டெம்பரரி டீச்சர்ஸ் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நியூஸ் நம்மளுக்கு வருது. ஸோ இதுக்கு ஏன் காரணம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு டீச்சர்ஸ் நம்மளுக்கு தேவை இல்லையா. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 2 மாதம் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு டீச்சர்ஸ் இல்லாமல் ஸ்கூல் ரன் பண்ண முடியாது. அதனால டெம்பரவரி டீச்சர்ஸ் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வர நம்மளுக்கு போயிட்டுருக்கு. 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் போயிட்டுருக்கனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலையிலையும் அவங்க மும்பரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெட் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண எல்லா டீச்சர்ஸ் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்களுக்கான டிஆர்பி நியமன தேர்வு போட்டித் தேர்வும் நடக்க போகுது இல்லையா. ஸோ அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. டிலே ஆகுதுன்னா என்னென்னா நம்மளுக்கு இந்த கேஸ் முடியணும். கேஸ் முடிஞ்சால் தான் நம்ம அடுத்த நகர்வுக்கு நம்ம போக முடியும். அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிலே ஆகிறனால இந்த தற்காலிக டீச்சர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ யாரும் பார்த்திங்கன்னா அதுக்காக பயப்பட தேவையில்லை. ஸோ இன்னும் நம்ம கேஸ் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த கேஸ்க்கான பதில் பார்த்திங்கன்னா இந்த ரெஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம சென்னை கேஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த கேஸ் ரெஃபர் பண்ணியே மதுரை கேஸும் நம்மளுக்கு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இருந்தாலும் அதுக்கான காலம் கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படிங்கிறது தான். அப்படி தான் எனக்கு தோணுது. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம், யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. பார்க்கலாம். இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா தயாராக இருங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் யாரும் மனந்தளர வேணாம். ஸோ எல்லாருமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிவிட்டு இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஜி எக்ஸாம் அதுக்கும் இந்த இயரில் நம்மளுக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு ரெடி ஆகிறவங்களும் படிக்க ஆரம்பிங்க. எப்படியும் பார்த்திங்கன்னா இந்த இயரில் பிஜி எக்ஸாமும் இருக்கும். அடுத்தடுத்த எக்ஸாம் அவங்க கொடுத்த மாதிரி நடத்திடுவாங்க. பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டே வாங்கி வச்சுட்டா என்ன செய்கிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 10 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கான அடுத்தடுத்த கட்ட நகருக்கு போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி கேஸ் இழுத்துகிட்டே போயிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்து கேஸ் எப்படி மூவ் ஆகுது, இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ போடுவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது வேலையில் பிஸியாகிடுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.